أعوذ بالله من الشيطان الرجيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل بدعة ضلالة. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. புகழனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமைகள் புகுத்துவது. புதுமைகள் அனைத்தும் வழிகேடு அனைத்தும் நம்மை நரகத்தில் கொண்டு சேர்த்து விடும் என எனக்கும் உங்களுக்கும் எச்சரிக்கை செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் வற்றாத கருணையும் நம் உயிரிலும் மேலாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் மேலும் அல்லாஹ்வுடைய மாபெரும் நற்கூலியை எதிர்பார்த்தவர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவினுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா திருமறையிலே பல வரலாறுகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அதிலே கெட்டவர்களுடைய வரலாறை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது அந்த கெட்டவர்களுக்கு தன் புறத்திலிருந்து எப்படியெல்லாம் நான் அருள் புரிந்தேன், அந்த அருளுக்கு மாற்றமாக தான் படைத்த இறைவனுக்கு மாற்றமாக அந்த கெட்டவர்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள், எப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்கள், எப்படியெல்லாம் அல்லாஹ் அனுப்பிய அந்த தூதர்களை எல்லாம் படுகொலை செய்தார்கள் என்பதை அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த கெட்டவர்கள் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ததன் காரணமாக அவகாசம் கொடுக்கப்பட்ட பின்னரும் அல்லாஹு தஆலா அவருடைய தவறிலிருந்து மீளாததன் காரணமாக தன்னுடைய தண்டனையை அவர்கள் மீது இறக்கி அவர்களை எல்லாம் அழித்தான் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். நல்லவர்களை பற்றி அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லி காட்டும் பொழுது அந்த நல்லவர்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த சோதனைகளை எதிர்கொண்டு எப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான தியாகங்களை செய்தார்கள் என்பதையும், அப்படி அவர்கள் தியாகங்கள் செய்ததன் காரணமாக அல்லாஹு தஆலா தன் புறத்திலிருந்து அவர்களுக்கு எப்படியெல்லாம் அருள் புரிந்தேன் என்பதையும் திருமறையிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த வரலாறுகள் எல்லாம் அல்லாஹு தஆலா திருமறையிலே பதிவு செய்ததற்கான காரணம் என்னவென்றால், அந்த வரலாற்றிலிருந்து அந்த திருமறையை படிக்கக்கூடிய அந்த மக்கள் பலவிதமான பாடங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொண்டு, நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே அதை செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட வரலாறுகளே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். தீய வரலாற்றிலிருந்து அந்த தீய வரலாற்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொண்டு அந்த தீயவற்றிலிருந்து நாம் எப்படியெல்லாம் ஒதுங்கி இருக்க வேண்டும் என்பதையும், நல்ல வரலாற்றிலிருந்து அந்த நல்ல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொண்டு எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த நல்லவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் திருமறையிலே பதிவு செய்கின்றான். வெறுமனே அந்த வரலாற்றை கேட்டுவிட்டு புகழ்ந்து பேசிவிட்டு கடந்து செல்லாமல் அந்த வரலாறு நமக்கு என்ன சொல்கின்றது, அதிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட வரலாறுகளை அல்லாஹு தஆலா திருமறையிலே பேசுகின்றான்.
அப்படி அல்லாஹ் பேசக்கூடிய வரலாற்றில் ஒன்றை தான் நாம் இந்த உரையிலே பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹு தாலா 68வது அத்தியாயம் வசனம் 17 முதல் 33 முடிய இருக்கின்ற அந்த வசனங்களிலே ஒரு தோட்டத்திற்கு சொந்தக்காரரை பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றான். பொதுவாக அல்லாஹு தாலா வரலாறை பேசுகின்றான் என்றால் நஹ்னு நகுஸ்ஸு அலைக்க நபாஹும் பில் ஹக், அதிலே கடுகளவு கூட பொய் இருக்காது. எந்த ஒரு மனிதனாலும் எழுதப்படாத, எந்த ஒரு மனிதனாலும் சொல்லப்படாத வரலாற்றை தான் அல்லாஹு தாலா தெளிவாக எந்த ஒரு பொய்யும் கலக்காமல் அல்லாஹு தாலா வரலாற்றை திருமறையிலே பேசுவான். அப்படிப்பட்ட ஒரு வரலாறை தான் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். இன்னா பலௌனாஹும் கமா பலௌனா அஸ்ஹாபல் ஜன்னதி இது அக்ஸமு லியஸ்ரிமுன்னஹா. ஒரு தோட்டக்காரர்களை பற்றி அல்லாஹு தாலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். முன்னர் காலத்திலே ஒரு மனிதர் வாழ்ந்தார். அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் என்றால் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஒரு இறையச்சம் உள்ள ஒரு மனிதர். அவருக்கு அல்லாஹு தாலா ஒரு மிகப்பெரிய ஒரு தோட்டத்தை கொடுத்திருந்தான். தோட்டம் என்றால் அந்த தோட்டத்திலே அல்லாஹு தாலா ஒரு செல்வ செழிப்பையும் ஒரு அருளையும் பரக்கத்தையும் அல்லாஹு தாலா அந்த தோட்டத்திற்கு கொடுத்திருந்தான். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அல்லாஹு தாலா அந்த மனிதருக்கு, அந்த தோட்டத்திற்கு சொந்தக்காரருக்கு 5 மகன்கள் இருந்தார்கள். அதிலே 4 மகன்கள் அல்லாஹ் அந்த மனிதருக்கு, அந்த தன்னுடைய தந்தைக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு மகன் மட்டும் நீதமான கொள்கையிலே இருக்கக்கூடிய மகனாக இருந்தார். இப்படிப்பட்ட அந்த நிலையிலே அந்த தோட்டக்காரருக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம் என்றால், தன்னுடைய தோட்டத்திலே அல்லாஹ் தரக்கூடிய அந்த செல்வத்திலிருந்து ஒரு பகுதியை தன்னுடைய தோட்டத்தில் அறுவடை செய்யப்படக்கூடிய அந்த காலம் எல்லாம் அந்த ஊரில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களை எல்லாம் அழைத்து அந்த தோட்டத்தில் ஒரு பங்கை அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக அந்த தோட்டக்காரர் இருந்தார். அப்போ இந்த தந்தை செய்யக்கூடிய இந்த காரியம், ஏழை எளிய மக்களுக்கு தன்னுடைய தோட்டத்திலிருந்து செல்வங்களை கொடுக்கிறாரே என்று தந்தை செய்யக்கூடிய இந்த காரியத்திலே அந்த 5 மகன்களிலே 4 மகன்கள், இது தந்தை ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்கின்றார். நம்முடைய தோட்டத்திலே விளையக்கூடிய இந்த செல்வங்களை எல்லாம் தான் மட்டும் சேர்த்து வைத்திருந்தால் நாம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக ஆகிவிடலாமே என்று அந்த 4 மகன்கள் நினைக்கும் போது அந்த நீதமான ஒரு மகன் மட்டும் சொல்கிறார், அல்லாஹு தாலா நமது தந்தைக்கு செல்வத்தை கொடுத்தான், அவர் அல்லாஹ் தந்த செல்வத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிறார் என்று தனது தந்தை செய்யக்கூடிய அந்த காரியத்திலே உடன்பட்டு அதை பிடித்து போய் அதை பாராட்டக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே ஒரு நாள் அந்த தோட்டத்திற்கு சொந்தக்காரர் மரணித்து விடுகின்றார். அவர் மரணித்த பிறகு அந்த தோட்டத்தினுடைய முழு அதிகாரமும் இந்த 5 மகன்களுடைய கையிலே வருகின்றது. அப்ப கையிலே வந்த பிறகு அதிலே 4 மகன்கள் சொல்கிறார்கள், இந்த தோட்டம் இனிமேல் நமக்கு சொந்தமானது, நாம் தான் இனி முழு அதிகாரமும் இந்த தோட்டத்தின் மீது செலுத்த போகின்றோம். ஆகவே இனிமேல் இந்த தோட்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எந்த ஒரு செல்வத்தையும் நாம் இந்த ஊரில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கு அதில் சிறிது கூட நாம் கொடுக்கவே கூடாது என்று சபதம் எடுக்கிறார்கள். அப்ப அதிலே இருக்கின்ற அந்த நீதமான மகன் சொல்கிறார், எப்பா நம்முடைய தந்தை ஒரு அழகான நல்ல காரியத்தை நமக்கு வழிகாட்டி விட்டு சென்றிருக்கிறார், ஆனால் நீங்கள் நம்முடைய தந்தைக்கு மாறு செய்கிறீர்கள், அப்படி செய்யாதீர்கள் என்று சொன்னவுடன் அந்த 4 மகன்களும் கேட்பதாக இல்லை. அப்ப கடைசியிலே பெரும்பான்மை எங்கே இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால் அந்த 4 மகன்களும் ஒரு பக்கமாக நிற்கும் பொழுது இந்த நீதமான மகன் சொல் அந்த இடத்திலே எடுபடவில்லை. அப்ப இவரும் அவர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. இப்படியாக அந்த 5 மகன்களும் அந்த தோட்டத்திலே உழுது விதை விதைத்து பயிர் செய்து நாட்கள் செல்ல செல்ல அல்லாஹு தாலா அந்த தோட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கின்றான். மிகப்பெரிய ஒரு
பரக்கத்தையும் அருளையும் அல்லாஹு தாலா கொடுக்கின்றான். அறுவடை காலமும் வருகின்றது. அப்ப அந்த 5 மகன்களும் அந்த தோட்டத்தை பார்ப்பதற்காக செல்கிறார்கள். தோட்டத்தை பார்த்தோம் என்றால் அல்லாஹு தாலா அந்த தோட்டத்திற்கு மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பை கொடுத்திருக்கின்றான். காய் கனிகளும் திராட்சை கனிகளும் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பை பரக்கத்தை அல்லாஹு தாலா கொடுத்த பிறகு அந்த 5 மகன்களிலே 4 பேர் சொல்கிறார்கள், நம்முடைய தோட்டம் மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்பை வளர்ந்து தொங்கிக் கொண்டிருக்கின்றது செல்வங்கள் எல்லாம். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே நாம் நாளை காலை இந்த தோட்டத்திற்கு அதிகாலையிலேயே நாம் வந்துவிட வேண்டும். நம் இந்த ஊரில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் நம்மை அடையாளம் கண்டுவிடக் கூடாது. அவர்கள் நம்மை பார்ப்பதற்கு முன்னால் நாம் இந்த தோட்டத்தை அறுவடை செய்துவிட வேண்டும் என்று உறுதியாக அவர்கள் அந்த அறுவடை செய்த அந்த செல்வத்தை நாம் மட்டுமே சேமித்து வைத்து இந்த ஊரிலே மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக செல்வந்தனாக ஆகிவிட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். அப்ப அந்த இடத்திலே அந்த நீதமான மகன் சொல்கிறார், நீங்கள் எல்லா விஷயத்தையும் பேசுகிறீர்கள், நாம் செல்வந்தம் ஆகிவிடலாம் என்று எல்லாத்தையும் சொல்கிறீர்கள். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இன்ஷா அல்லாஹ் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் அந்த 4 மகன்களும் சொல்கிறார்கள், இன்ஷா அல்லாஹ். ஏன் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும்? இனிமேல் நம்முடைய தோட்டத்திற்கு அல்லாஹ் நாடினால் என்ன, நாடா விட்டால் என்ன? நமக்கு கண்ணுக்கு எதிராக செல்வ செழிப்பு அப்படியே கொத்து கொத்தாக தொங்கிக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய தோட்டத்தில் செல்வ செழிப்பிலே அப்படியே மிதந்து கொண்டிருக்கின்றது. இனிமேல் இந்த தோட்டத்திற்கு அல்லாஹு தாலா ஏன் நாட வேண்டும்? எல்லாம் நம்ம கண்ணுக்கு எதிரே தயாராக இருக்கின்றது, அறுவடைக்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது என்று அவர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ்வை மறந்தவர்களாக, ஆணவம் கொண்டவர்களாக அந்த இடத்திலிருந்து வீட்டிற்கு செல்கிறார்கள். படுக்கைக்கு செல்லும் பொழுது பல பல கனவுகளோடு அவர்கள் தூங்க செல்கிறார்கள். அவர்கள் தூங்க சென்ற பிறகு அல்லாஹு தாலா அந்த தோட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை கொடுக்கின்றான். எப்படிப்பட்ட அழிவு? ஒரு மிகப்பெரிய ஒரு நெருப்பு அந்த தோட்டத்தை சூழ்ந்து கொண்டு அந்த தோட்டத்தில் உள்ள அனைத்து செல்வங்களையும் கருக்கி சாம்பலாக்கி விடுகின்றது. இது இரவோடு இரவாக அல்லாஹு தாலா அந்த தோட்டத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு அழிவை கொடுக்கின்றான். கொடுத்த பிறகு இந்த 5 மகன்களும் அதிகாலையிலேயே எழும்பி விடுகிறார்கள். அதிகாலையிலேயே எழும்பி நாம் நம்முடைய தோட்டத்துக்கு சென்று நாம் யார் கண்ணிலும் பட்டுவிடக் கூடாது, அதற்கு முன்னால் நாம் அறுவடை செய்துவிட வேண்டும் என்பதற்காக அதிகாலையிலே கிளம்பி தன்னுடைய தோட்டத்திற்கு செல்கிறார்கள். தோட்டத்துக்கு சென்று அவர்கள் தன்னுடைய தோட்டத்திற்கு அருகிலே செல்லும் பொழுது அப்பொழுது அங்கே பார்க்கிறார்கள், தோட்டத்தை பார்த்துட்டு சொல்றாரு, ஒருத்தர் சொல்றாரு, நாம நம்முடைய தோட்டத்தை விட்டு வேறு ஒரு தோட்டத்திற்கு மாறி வந்து விட்டோம். இந்த தோட்டம் கருகி சாம்பலாக இருந்து கொண்டிருக்கின்றது, இது நம்முடைய தோட்டம் கிடையாது, நாம் வழிமாறி வந்து விட்டோம் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே பேசும் பொழுது அந்த நீதமான மகன் சொல்கின்றார், இல்லை இல்லை, நாம் சரியான பாதையில் தான் வந்திருக்கின்றோம். நாம் சரியான பாதையில் தான் வந்திருக்கின்றோம். நாம் ஏழைகளை மறந்தோம், இந்த ஊரில் உள்ள ஏழை எளிய மக்களை நாம் மறந்தோம். அதனால் அல்லாஹு தாலா நம்மிடமிருந்து இந்த தோட்டத்தை பிடுங்கிக் கொண்டான் என்று அந்த நீதமான மகன் அவர்களிடத்திலே பேசுகிறார்கள். அப்பொழுதுதான் அந்த 4 பேரும் யோசிக்கிறார்கள், நாம் எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டோம். அல்லாஹ் நமக்கு தந்த செல்வத்தை நாம் மட்டுமே சேமித்து நாம் மட்டுமே இந்த உலகத்திலே அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இந்த ஊரில் உள்ள ஏழை எளிய மக்களை எல்லாம் மறந்து, அதற்கு மேலாக அல்லாஹ்வை மறந்து நாம் தான் தோன்றித்தனமாக இன்றைக்கு நடந்து விட்டோமே என்று அவர்கள் அப்பொழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள்.
தங்களுக்குள்ளே புலம்பிக் கொண்டு இருக்கும் பொழுது கடைசியிலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். காலோ சுபஹான ரப்பினா இன்னா குன்னா வாலிமீன், எங்கள் இறைவன் தூய்மையானவன், நாம் தான் நிச்சயமாக அநியாயம் செய்தவர்களாக ஆகிவிட்டோம் என்று தங்களுக்குள்ளே தங்களுடைய தவறை தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு, இனிமேல் அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை செய்துவிட்டோம் என்று தங்களுக்குள்ளே புலம்பியவர்களாக, அழுது புலம்பியவர்களாக தங்கள் வீடு நோக்கி செல்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே இந்த வரலாற்றை பதிவு செய்கின்றான். பதிவு செய்துவிட்டு அல்லாஹு தஆலா மற்றொன்றையும் சொல்கின்றான். கதாலிக்கல் அதாபு வல அதாபுல் ஆகிரதி அக்பரு லவ் கானு யஅலமூன். இந்த சோதனை இருக்கின்றதே, இதெல்லாம் ஒரு சாதாரண சோதனை. ஆனால் இவற்றை எல்லாம் விட மறுமை என்கின்ற அந்த மறுமையிலே இருக்கின்ற அந்த சோதனை இருக்கிறதே, அதுதான் இருக்கிறதிலேயே மிகப்பெரிய சோதனை என்று அல்லாஹு தஆலா நமக்கெல்லாம் ஒரு செய்தியை படிப்பினையாக நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கு உலகத்திலே நாம் எல்லாம் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம்? செல்வம் வந்துவிட்டால், செல்வம் வருவதற்கு முன்னால், பணத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தருவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவர்களாக எனக்கு செல்வத்தை கொடு, ஆரோக்கியத்தை கொடு என்று பிரார்த்தனை செய்தவர்களாக இருந்து கொண்டிருப்போம். ஆனால் அளவுக்கு அதிகமாக நம்மிடத்திலே அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுத்த பிறகு மனிதனுடைய மனம் எப்படி மாறுகிறது தெரியுமா? இது என்னுடைய திறமையினால, என்னுடைய அல்லாஹ்வுடைய அருளால் அல்ல, என்னுடைய திறமையினால் நான் சம்பாதித்தது, என்னுடைய உழைப்பினால் நான் சம்பாதித்தது, நான் கற்றுக்கொண்ட கல்வியினால் நான் சம்பாதித்தது என்று மனிதன் அப்படியே அல்லாஹ்வை மறந்தவனாக பேச ஆரம்பித்து விடுகின்றான் செல்வம் வரும் பொழுது. அப்ப இப்படிப்பட்ட அந்த நிலைமை ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக தான் அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட வரலாறுகளை எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இந்த செல்வத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்றால், அல்லாஹு தஆலா திருமறையிலே அவனை வணங்கக்கூடிய தொழுகையாக இருக்கட்டு அல்லது நோன்பாக இருக்கட்டு, நீங்கள் என்னை வணங்குங்கள் என்று சொல்வான். அதே போல இந்த ஜக்காத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது, நான் உங்களுக்கு கொடுத்தேன், நீங்கள் என்னிடத்திலே திருப்பி கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த ஜக்காத் என்ற கடமையை மட்டும் சொல்லும் பொழுது அப்படி சொல்வான். நான் கொடுத்ததே எனக்கு திருப்பி கொடுங்கள் என்று சொல்வான். அப்போ அல்லாஹ் நமக்கு தந்த இந்த செல்வத்தை இன்றைக்கு நாம் மட்டுமே அனுபவிக்க வேண்டும், நமக்கு மட்டுமே சொந்தமானது, என்னுடைய உழைப்பினால், என்னுடைய திறமையினால், என்னுடைய அறிவினால் மட்டும்தான் இந்த செல்வம் வந்தது என்று இன்றைக்கு அல்லாஹ்வை மறந்தவர்களாக நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோமே. தர்மம் செய்யாமல், ஜக்காத் செய்யாமல் இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டே இருக்கின்றோம் என்றால், இந்த வரலாறு நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு படிப்பினை. இந்த வரலாற்றிலிருந்து அல்லாஹ் தரக்கூடிய அந்த செல்வம் அது நமக்கு மட்டும் சொந்தமானதல்ல, இந்த ஊரில் இருக்கின்ற ஏழை எளிய மக்களுக்கும் சொந்தமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய மிக பெரும் கடமையாக இருக்கக்கூடிய 5 கடமைகள், அதிலே ஒரு முஸ்லீம் 5 வேளை தொழுது விடுவான், ரமலான் காலத்திலே நோன்பு நோற்று விடுவான். ஆனால் 4வது கடமையாக இருக்கக்கூடிய இந்த ஜக்காத் என்கின்ற அந்த கடமை வரும் பொழுது அது அப்படியே தள்ளி விட்டு 5வது கடமையாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜுக்கு சென்று விடுவான். ஒரு மனிதனுக்கு ஜக்காத் கொடுக்கக்கூடிய தகுதி எல்லாம் இருந்த பிறகும் கூட அந்த ஜக்காத் எவ்வளவு கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும் என்ற எந்த ஒரு ஞானமோ அறிவோ ஒரு மனிதனுக்கு, ஒரு முஸ்லீமுக்கு இருப்பதில்லை. ஆனால் ஹஜ்ஜுக்கு சென்று விடுவான், தொழுவான், நோன்பு நோற்பான், 4வது கடமையை மறந்துவிட்டு 5வது கடமை ஹஜ்ஜுக்கு சென்று விடுவான். அப்போ ஒரு முஸ்லீமை பற்றி அல்லாஹு தஆலா ஒரு நல்ல அடியார்களை பற்றி திருமறையிலே சொல்லும் பொழுது எந்த இடத்திலெல்லாம் அல்லாஹு தஆலா தொழுகையை பற்றி சொல்கின்றானோ அந்த இடத்திலெல்லாம் ஜக்காத்தை பற்றியும் அல்லாஹு தஆலா வலியுறுத்தி சொல்கின்றான். நல்லடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்கள் ஜக்காத்தை நல்ல முறையிலே கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த ஈமான் கொண்டவர்களை பற்றி சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்திலே எத்தனை பேர் ஜக்காத் சரியான முறையிலே கொடுக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள்?
சரியாக கணக்கெடுத்தோம் என்றால் 100% மக்கள் ஜக்காத்தை பற்றி எந்த ஒரு அறிவும் இல்லாமலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஜக்காத்தை வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஆலிம் பெருமக்களும் அவர்களுக்கு எந்த ஒரு அறிவுறுத்தலையும் அவர்களிடத்திலே சொல்வதில்லை. அப்ப இப்படியே இருந்தோம் என்றால் நாம் சேர்த்து வைத்த செல்வங்கள் எல்லாம் நாளை மறுமையிலே நமக்கு எதிராக தான் வந்து நிற்கும். ஆகவே நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த செல்வம் இந்த உலகத்திலும் நமக்கு பயனளிக்க வேண்டும், நாளை மறுமையிலும் பயனளிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல் மக்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று சஹாபாக்களுடைய அந்த வரலாறை எடுத்து பாருங்கள். அந்த சஹாபாக்கள் எப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார்கள், அவனுடைய தூதருக்கு கட்டுப்பட்டார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அப்ப இந்த வரலாறுகள், இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறாக இருக்கட்டும் அல்லது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே நடந்த வரலாறாக இருக்கட்டும், இவை எல்லாமே நமக்கு படிப்பினை தான். ஒரு தடவை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு மனிதர் வருகின்றார். யா ரசூலல்லாஹ், என்னிடத்திலே ஒரு தோட்டம் இருக்கின்றது, அந்த தோட்டத்தை சுற்றி நான் சுவர் எழுப்பலாம் என்று நினைக்கின்றேன். ஆனால் சுவர் எழுப்புவதற்கு பக்கத்து தோட்டத்தை சேர்ந்த ஒருவருடைய ஒரு மரம் இடைஞ்சலாக இருக்கின்றது. நீங்கள் தான் அந்த மனிதரிடத்தில் எப்படியாவது பேசி அந்த ஒரு மரத்தை மட்டும் எனக்காக விட்டு கொடுத்தால் நான் என்னுடைய தோட்டத்தை சுற்றி சுவர் எழுப்பி விடுவேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கோரிக்கை வைக்கின்றார். உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த பக்கத்து தோட்டத்தை சேர்ந்த அந்த ஒரு மரத்துக்கு சொந்தக்காரரை அழைத்து, இந்த சகோதரர் அவருடைய வீட்டை சுற்றி அவருடைய தோட்டத்தை சுற்றி சுவர் எழுப்பலாம் என்று நினைக்கின்றார், உங்களுடைய ஒரு மரம் இடைஞ்சலாக இருக்கின்றது, நீங்கள் அந்த ஒரு மரத்தை மட்டும் அவருக்காக விட்டு கொடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த மனிதரிடத்திலே பேசுகிறார்கள். பேசிவிட்டு இன்னொரு நற்செய்தியும் ஒரு உத்தரவாதமும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த இடத்திலே கொடுக்கிறார்கள். நீங்கள் அந்த மனிதருக்கு அந்த ஒரு மரத்தை விட்டு கொடுத்தால் சொர்க்கத்திலே உங்களுக்கு மரம் சொந்தமாக கிடைப்பதற்கு நான் வாக்குறுதி தருகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த இடத்திலே ஒரு கேரண்டி கொடுக்கிறார்கள். அப்ப அந்த மனிதருக்கு சொர்க்கத்தினுடைய அருமை தெரியவில்லை. எனக்கு அந்த உலகத்தில் உள்ள அந்த ஒரு மரம் தான் பெரிது என்று என்னால் தர முடியாது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே மறுத்து சென்று விடுகிறார். அப்ப இந்த சம்பவங்களை எல்லாம் அங்கே சஹாபாக்களோடு அமர்ந்து அபூ தஹதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உடனே எழும்பி ஓடோடி சென்று அந்த மரத்தை தர மறுத்த அந்த மனிதரை சந்திக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உங்களிடத்திலே ஒரு மரத்தை கேட்டார்கள், நீங்கள் மரத்தை தர மறுத்து விட்டீர்கள், இப்பொழுது அந்த ஒரு மரத்திற்கு நான் ஒரு விலை தருகிறேன், அந்த மரத்தை எனக்கு விட்டு கொடுப்பீர்களா என்று அபூ தஹதா அவர்கள் அந்த மனிதரிடத்திலே கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொல்கின்றார், உங்களுடைய விலையை சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் அபூ தஹதா அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னிடத்திலே பல 100 மரங்களுடைய ஒரு தோட்டம் இருக்கின்றது, அந்த தோட்டத்தையே நான் உங்களுக்கு தந்து விடுகிறேன், அந்த ஒரு மரத்தை எனக்காக விட்டு கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன உடனேயே அந்த மனிதருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உலகத்தின் மீது அதிகமான ஆசை கொண்ட அந்த மனிதன், உலகத்தில் உள்ள செல்வத்தின் மீது அதிகமான ஆசை கொண்ட அந்த மனிதன் உடனே சம்மதித்து விடுகின்றான். ஒரு மரத்தை விட்டு கொடுத்தால் பல 100 மரங்களுடைய ஒரு தோட்டமா என்று உடனே சம்மதித்து விடுகின்றான். உடனே அபூ தஹதா அவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உடனே இந்த செய்தியை அல்லாஹ்வின் தூதர் அவரிடத்திலே சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்களை வந்து சந்திக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த மனிதரிடத்திலே ஒரு மரத்தை விட்டு கொடுக்க கேட்டீர்கள், ஆனால் அவர் மரத்தை தர மறுத்து விட்டார். இப்பொழுது நான் என்னுடைய தோட்டத்தையே கொடுத்து அந்த ஒரு மரத்தை அவரிடமிருந்து நான் வாங்கி வந்திருக்கின்றேன். எந்த சகோதரர் சுவர் எழுப்ப வேண்டும் என்று சொன்னாரோ அவரிடத்திலே இதை ஒப்படைத்து விடுங்கள் என்று அபூ தஹதா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவரிடத்திலே சொல்லிவிட்டு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த மனிதருக்கு நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்தீர்கள் அல்லவா,
இந்த ஒரு மரத்தை நீங்கள் விட்டு கொடுத்தால் சொர்க்கத்திலே உங்களுக்கு மரம் கிடைப்பதற்கு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்தீர்கள் அல்லவா, அந்த வாக்குறுதியை நீங்கள் இப்பொழுது எனக்கு தருவீர்களா என்று அபூதகதா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவரிடத்திலே கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சிரித்தவாறு சொல்கிறார்கள், அபூதகதாவே, நீங்கள் சொர்க்கத்திலே பல மரங்களுக்கு சொந்தக்காரராக மாறிவிட்டீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சிரித்தவாறே ஒரு மிகப்பெரிய நற்செய்தியை அந்த அபூதகதா அவர்களுக்கு சொல்கிறார்கள். என்ன நோக்கத்திற்காக நம்முடைய தோட்டத்தை விலை பேசினோமோ அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது என்று அபூதகதா சந்தோஷத்தில் உடனடியாக தன்னுடைய மனைவியை வந்து சந்திக்கிறார்கள். அவருடைய மனைவி உம்முதகதா. இங்கே ஒன்றை இந்த இடத்திலே கவனிக்க வேண்டும். அபூதகதா அவர்களுக்கு ஒரே வருமானம் அந்த தோட்டத்தில் இருக்கின்ற வருமானம் மட்டும்தான். அவருடைய வீடும் அந்த தோட்டத்தில் தான் இருக்கின்றது. இப்ப தோட்டத்தை வித்தாச்சு. அப்ப தன்னுடைய குடும்பத்தை அந்த தோட்டத்திலிருந்து உடனே காலி செய்து விட வேண்டும். உடனே தன்னுடைய மனைவியிடத்திலே வந்து சொல்கிறார்கள், உம்முதகதாவே, நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இப்படி நான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே சொர்க்கத்தில் நமக்கு மரம் சொந்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த தோட்டத்தையே நான் விட்டுவிட்டேன் என்று சொல்லும் பொழுது அவருடைய மனைவி சொல்கிறார்கள், உம்முதகதா அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் இதற்கு முன்னால் இந்த தோட்டத்திலிருந்து காய்கறிகளையும் பேரிச்சம் கனிகளையும் பறித்து சந்தையிலே சென்று விற்று வெள்ளி காசுகளையும் தங்க காசுகளையும் கொண்டு வந்தீர்களே, அப்படிப்பட்ட அந்த வியாபாரத்தை விட இப்பொழுது இந்த தோட்டத்தையே கொடுத்துவிட்டு சொர்க்கத்தில் மரங்களை நமக்கு சொந்தமாக்கி விட்டு வந்திருக்கிறீர்களே, இப்பொழுது நீங்கள் செய்த இந்த வியாபாரம் இருக்கிறதே, இதுதான் மிக சிறந்த வியாபாரம் என்று அவருடைய மனைவி சொல்கிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு அந்த குடும்பம் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுவதிலே, இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் விட, இந்த உலகத்திலே எவையெல்லாம் உயர்வாக இருக்கின்றதோ அவற்றை எல்லாவற்றையும் விட எனக்கு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் முக்கியம் என்று முன்னுரிமை கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் நாளை மறுமையிலே சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற முடியும். அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் இந்த சஹாபா பெருமக்கள் அந்த அளவுக்கு கட்டுப்பட்டார்கள். அப்ப நாமும் இதே போன்று நடக்க முடியாவிட்டால் கூட இதே போன்று நடப்பதற்காவது நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட நற்காரியங்களை அனைத்தையும் நம் வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்குரிய பாக்கியத்தை தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய லாயம் கிளையின் சார்பாக 3 அறிவிப்புகள் உங்கள் மத்தியிலே செய்ய சொல்லி இருக்கிறார்கள். அதில் முதலாவதாக அல்லாஹ்வை தூய்மையான முறையில் வணங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தின் அடிப்படையிலே இந்த பள்ளிவாசல் கட்டமைக்கப்பட்டு அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இந்த பள்ளிவாசலை பராமரிப்பதற்காக ஏராளமான அதிகமான பொருளாதாரம் நமக்கு தேவைப்படுகின்றது. ஆலிம் சம்பளம் மற்றும் இதர செலவுகள் என்று அதிகமான பொருளாதாரம் நம்முடைய பள்ளிவாசலுக்கு தேவைப்படுகின்றது. மற்ற மாதங்களை விட இந்த ரமலானுடைய மாதத்திலே இன்னும் அதிகமான செலவுகள் ஏற்படக்கூடிய இந்த சூழ்நிலையிலே ஆலிம் சம்பளத்திற்காகவும் மற்ற இதர செலவுகளுக்காகவும் உங்களுடைய பொருளாதாரங்களை இந்த பள்ளிவாசலுக்காக இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக வழங்குமாறு கிளையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவதாக, நம்முடைய தௌஹீத் ஜமாத் லாயன் கிளையின் சார்பாக வருடம் வருடம் நோன்பு பெருநாள் தர்மமாக இருக்கக்கூடிய அந்த ஃபித்ராவை வசூல் செய்து ஏழை எளிய மக்களை கண்டறிந்து
அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருளை விநியோகம் செய்து வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே இந்த வருடம் ஃபித்ரா தொகையாக 150 ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒரு நபருக்கு 150 ரூபாய். அப்போ உங்கள் குடும்பத்திலே அன்றைக்கு பிறந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தைக்கும் சேர்த்து ஃபித்ரா கொடுப்பது ஒரு முஸ்லீமுக்கு கடமையாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் ஃபித்ரா கொடுப்பதாக இருந்தால் காலதாமதமாக கொடுக்காமல் பிறை பார்த்தவிடம்தான் கொடுக்க வேண்டும், அல்லது நோன்பு பெருநாள் தொழுக சமயத்தில் முன்னாடிதான் கொடுக்க வேண்டும் என்று இல்லாமல் அதை முன்கூட்டியே இங்கே உள்ள நிர்வாகத்திலே கொடுத்து விட்டால் அதை ஏழை எளிய மக்களிடத்திலே அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு அவர்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அப்ப இந்த வருடத்தின் அந்த ஃபித்ரா தொகை 150 ரூபாய். மூன்றாவதாக நமது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகத்தின் சார்பாக ஏராளமான தாவா பணிகளும் சமுதாய பணிகளும் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகின்றது. அப்ப அந்த பணிகள் எல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாமல், எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் தொடர்ந்து சரியான முறையிலே செய்வதற்கு பொருளாதாரம் அதிகமாக தேவைப்படுகின்றது. அதன் அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய இந்த பள்ளிவாசல் ஜும்மாவுடைய முழு வசூலும் அந்த டிஎன்டிஜே மாநில தலைமையகத்தின் தாவா பணிகளுக்காகவும் சமுதாய பணிகளுக்காகவும் அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றது. ஆகவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வரும் பொழுது உங்களுடைய பொருளாதாரங்களை தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த தலைமையகத்தின் சார்பாக முதியோர் இல்லமும் சிறுவர் ஆதரவு இல்லமும் ஹிஃப்லு மதரசாவும் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்காக கல்விக்கூடங்களும் இன்னும் ஆலிம் படிப்பதற்கான மதரசாக்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த பணிகள் எல்லாம் தொடர்ந்து செய்யப்படுவதற்கு பொருளாதாரம் முக்கிய காரணமாக இருக்கின்றது. அத்தகைய பொருளாதாரத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார ஜும்மாவிலே நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டும். மேலும் இந்த சமுதாய பணிகளும் இந்த மார்க்க பணிகளும் தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்கு உங்களுடைய பிரார்த்தனைகளும் அதிகமாக தேவைப்படுகின்றது. அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். எந்த நல்ல விஷயங்களை கேட்டோமோ அதன் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கத்திலே ஒன்றிணைப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.